வெல்கம் டு தாராஸ் physics syllabus standard 11th unit 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி கணக்கு 7 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம். மனித உடலின் சாதாரண வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அதிக காய்ச்சலின் போது உடலின் வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உயர்ந்தால் உடலிலிருந்து வெளிப்படும் வெப்ப கதிர்வீச்சின் அலைநீளத்தின் பெரும மதிப்பை கணக்கிடுக. இங்கு மனித உடலை ஒரு கரும்பொருள் என கருதுக. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம உடம்போட நார்மல் டெம்பரேச்சர் என்ன? 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ காய்ச்சல் அடிக்கும்போது, ரொம்ப காய்ச்சலாக இருக்கும்போது 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உயர்ந்துச்சுன்னா உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப கதிர்வீச்சின் உடம்புலேருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப கதிர்வீச்சின் அலைநீளத்தின் பெரும மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வெப்பநிலை வந்து T1 எடுத்துக்கிடுவோம். T1 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இதை வந்து நம்ம கெல்வினில் மாற்றணும். கெல்வினில் மாற்றுறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் ஃபார்மில் படிச்சிருக்கோம். C = செல்சியஸை வந்து ஃபாரன்ஹீட்டில் இருக்கிறத வந்து செல்சியஸாக ஃபஸ்ட்டு மாற்றிடுவோம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் செல்சியஸை வந்து கெல்வினில் மாற்றுவோம். ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருக்கிறது வந்து செல்சியஸில் மாற்றுறதுக்கு ஃபார்முலா என்ன? C = 5/9 × F-32. அதுக்கப்புறம் செல்சியஸ் வேல்யூ வந்து கெல்வினில் மாற்றுறதுக்கு நம்ம யூஸ்வலாக மாற்றோம்ல +273 ஆட் பண்ணணும். 273 வந்து ஆட் பண்ணணும் கூட. K = C வந்து 5/9 × F-32 +273. இந்த சீருக்கு கூடத்தில் இது போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஃபார்முலாவாக கிடச்சிரும். அப்போ வந்து ஃபாரன்ஹீட்டில் உள்ளது நம்ம வந்து கெல்வினில் மாற்றிடலாம். இப்போ ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துக்கூடிய வேல்யூவை வந்து கெல்வினில் மாற்றுறதுக்கு வந்து இது எப்படி எழுத போகிறோம். இப்போ T1 = 5/9, ஃபாரன்ஹீட் வேல்யூ வந்து 98.6. இந்த இடத்துல வந்து 98.6 போடணும். -32 +273 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ 5/9 இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 66.6ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். +273. இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா 1 9s are 9, 7 9s are 63. இப்போ 36 வரும். ஸோ 0.49s are 36 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 273 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 310 கெல்வின் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு 273 ஆட் பண்ணிங்கன்னா 310 கெல்வின் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம வந்து விஎன் விதியை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப கதிர்வீச்சின் அலைநீளத்தின் பெரும மதிப்பு வந்து விஎன் விதி என்ன? λmt = b. இதுலேருந்து நம்ம இந்த அலைநீளம் தானே கண்டுபிடிக்கணும். சப்போ λm = p/t கீழே கொண்டு வரணும். p/t எடுத்துகிட்டு வரும். p வந்து vn கான்ஸ்டன்ட். அதோட மதிப்பு என்னன்னா 2.898 × 10⁻³ டிவைடட் பை t வந்து 310 கெல்வின். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் லாக் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்டி லாக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். லாக் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு ஆன்டி லாக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 0.00934 ரைட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 10⁻³ இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எங்கே கொண்டு வரும்போது 3 4 5 6 டிஜிட்ஸ் பின்னாடி வருது. ஸோ இப்போ 10⁻6ன்னு வரும். 10⁻6 + 10⁻³ 10⁻9 சொல்லிட்டு வரும். சரினா இது வந்து நானோங்கிற டேம் நம்ம கொண்டு வரதுக்காக இப்படி கொண்டு வரோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஹோல் டைம் கிடைக்கும் 9348 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து n நானோ மீட்டர். ஸோ இப்போ λm = 9348 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இது வந்து வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கும்போது λmோட வேல்யூ. இப்போது அது வந்து 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை உயரும்போது λmோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ T2 = 24 டிகிரி ஃபாரன்ஹீட்.
இப்போ இதை வந்து கெல்வினில் மாற்றணும். ஸோ அதுக்கு அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து T2 எடுத்துருக்கோம். T2 is equal to 5/9. F வந்து 104 இந்த ஃபார்முலாவில் minus 32 plus 273. ஸோ 5/9 இதை வந்து செப்பரேட் பண்ணிங்கன்னா 72 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 273. இது வந்து கட் பண்ணிங்கன்னா 8 7s are 8 9s are 72. ஸோ 5 8s are 40. 40 plus 273 313 Kelvin அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ lambda is equal to P divided by T2. Vn இதிலேருந்து எழுதியிருக்கோம். P வந்து Vn கான்ஸ்டன்ட். சன்னோட மதிப்பு என்னன்னா 2.898 × 10⁻³ divided by T2 வந்து 313 Kelvin. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிவைட் பண்ணிங்கன்னா ஸ்லாக் மெத்தட் படி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.009260 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. நீங்கள் கால்குலேட்டர் வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா 9258ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அந்த இடத்துல 0.009258 சொல்லி கிடைக்கும். ஸ்லாக் எடுக்கும்போது ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ இது வந்து 0.009260 என்று நம்ம லாக் மெத்தட் படி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். × 10⁻³ ஸோ இப்போ இதை வந்து இந்த பாயிண்ட் வந்து பின்னாடி கொண்டு போகும்போது 10⁻6ன்னு வரும். ஸோ -6 10⁻6 ப்ளஸ் 10⁻6 × 10⁻³ அப்படின்னா 10⁻9 சொல்லிட்டு வரும். இப்போ 9260 × 10⁻9 10⁻9 வந்து நானோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? இப்போ 9260 நானோ மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து என்னென்னா வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும்போது lambda mோட வேல்யூ, அலைநீளத்தின் பெரும மதிப்பு. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இப்படி ஆன்சர்னு போட்டு எழுதிக்கோங்க. 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் lambda max is approximately is equal to 9348 நானோமீட்டர். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது, வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகும்போது 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் lambda max approximately is equal to 9260 நானோமீட்டர். இதோட பயிற்சி கணக்கு 7 வந்து முடியுது. தேங்க்யூ.